So, good evening, students. I think I'm audible. Good evening, students. So, we'll start with today's class. The topic is sexual reproduction in flowering plants. Okay. இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல, பர்டிகுலர்லி அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போரோஜெனிசிஸ் இது எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ட்ரிக்கி டாபிக், பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் மூலமாக என்ன நடக்குது? தட் இஸ் ப்ரொடியூசிங் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் ஓன் டைப். ஓகேவா? ஸோ இந்த ஆஃப் ஸ்ப்ரிங் என்ன ஆகுது? அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன், அதுக்கு ஒரு ஜுவன்லைன் ஃபேஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், செனேசன் ஃபேஸ், இப்படின்னு லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செனேசன்ஸ்க்கு அப்புறம் அந்த ஏஜிங், டெத், இப்படி 4 ஸ்டேஜாக அப்படியே போயிட்டே இருக்கு. இதை நம்ம வந்து முன்னாடி உங்களுக்கு கிளாஸ்ல எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னாலே மெயினாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியணும். தட் இஸ் எங்கே வந்து அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா த ஃப்ளவர்ஸ் தான் சீட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ மலர்களில் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பர்டிகுலர்லி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட இதழ்கள், வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இதழ்களே ஒரு மாடிஃபைட் லீவ்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இதில் மெயினாக வந்து ஆண்ட்ரீஷியம், ஸ்டேமன்ஸ்ன்னு சொல்லுவோம், இது ஆணை சார்ந்தது. அடுத்து வந்து கைனீஷியம், கார்பல்ஸ், இது வந்து பெண் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை சார்ந்தது. ஸோ ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம், ஸ்டேமன்ஸ், கார்பல், இதை தான் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் அதை கெமீட்டோட சேர்க்கை மூலமாக ஃபியூஷன் ஆகு, அதுலேருந்து தான் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. வி கால் இட் ஆஸ் ஆம்ஃபிமிக்சிஸ். இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு பேர். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் வந்து இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் பர்டிகுலர்லி அங்கே வந்து ஒரு நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபியூஷன் ஆஃப் மேல் கெமீட், ஃபீமேல் கெமீட்டும் நடக்குது இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸை வந்து ஆம்ஃபிமிக்சிஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கணும்? இப்போ அடுத்த கேள்வி அதுதான். ஏன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கணும்? ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அப்போ தான் வந்து அந்த புதுசாக வரக்கூடிய ஆர்கானிசம்க்கு பெட்டராக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சூழல், அந்த என்வாயர்மெண்ட்டில் அடாப்டேஷன் ஆக முடியும். அடுத்து அந்த கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால நம்மளுக்கு வேரியபிலிட்டி கிடைக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய டைம் கன்சியூமிங் ப்ளஸ் எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராசஸ். இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். இந்த பாயிண்ட் தெரியணும். ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வி நாட் லக்கி தட் பிளான்ஸ் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி. ஸோ வெறும் நம்ம அந்த மலர்கள் இதெல்லாம் பார்க்கறது தவிர, மலர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு வர்றது அந்த அழகான கலர், அடுத்து அந்த ஸ்மெல், இதை தவிர தே பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ அந்த flowers வந்து do not exist only for us to be used for our own selfishness. எல்லா flowering plantsக்கும் they'll have the sexual reproduction. ஸோ இதை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வர சாப்டரில் படிக்க போகிறோம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியணும். இட் இன்க்ளூட்ஸ் 4 ஸ்டெப்ஸ். ஸ்போரோஜெனிசிஸ், நெக்ஸ்ட் கேமெட்டோஜெனிசிஸ், பிளான்ஸில் சொல்கிறோமா பாலினேஷன், fertilization, and then we have embryogeny. So இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் வந்து பார்க்கறது. தட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா இது எல்லாமே சார்ந்தது. ஸ்போரோஜெனிசிஸ், அப்போ அந்த ஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னும் போது நம்ம மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அதெல்லாமே படிக்க போகிறோம் இல்லையா? அது
அடுத்து கெமட்டோஜெனிசிஸ், எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் கெமீட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து அது ரெண்டும் எப்படி சேர்க்கை, அதுதான் இங்க அந்த டிரான்ஸ்ஃபர் பாலினேஷன். அடுத்து அது ஃபியூஷன், அதுதான் ஃபர்டிலைசேஷன். அடுத்து எப்படி அந்த ஓவரி ஓவியூல் சீட் எல்லாம் வருது, அந்த எம்ப்ரியோஜெனி படிப்போம். இதுதான் அந்த ஸ்டெப்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட் ரிலேஷன் இருக்கு. லைக் நம்ம பூக்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அழகான பாடல்கள்லாம் நம்மளுக்கு டக்குன்னு மனசுக்கு தோன்றி வரும். இல்லை ஒரு பூக்கள் பற்றி சொல்லணும் போது நம்மளுக்கு அந்த இடமோ இல்லை அதை சான்ற நம்மளோட அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு லைக் வெரி நைஸ். அந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னும் போது நம்ம அது வந்து ஒரு ஏஸ்தட்டிக்கோ இல்லை ஒரு ஆர்னமெண்டல் பொருளா இல்லை ரிலீஜியஸ் இந்த மாதிரி இருக்கிறத தவிர இட் ஹஸ் காட் அதர் திங்ஸ் ஆல்சோ. நம்ம வந்து ஒரு லைக் வென் வி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பூக்கள் பத்தி பார்த்தோம்னா பூக்களுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் பயாலஜி ரிலேட்டடா இருக்கு. அதை தான் நம்ம படிக்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அதை தான் நம்ம இப்போ வந்து ரீகால் பண்ணிட்டு படிக்க போறோம். ஸோ இங்க பாருங்க, மலர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலரான அழகான பெட்டல்ஸ் இருக்கு. இதுக்கு பேரு கொரோலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது மெயினா இது மென்ட் ஃபார் என்னன்னா அட்ராக்ஷன். அழகான இந்த இன்செக்ட்ஸோ இந்த இதை வந்து அட்ராக்ட் பண்ணி ஈர்க்கிறதுக்கு அந்த கரோலா. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்பல்ஸ், இதை வந்து நம்ம வந்து கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மெயினா ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ கேலிக்ஸ், கரோலா. அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆந்தர். ஓகே, அடுத்து வந்து இந்த ஃபிலமெண்ட். ஸோ இந்த ஆந்தர் அப்படிங்கிறது பாருங்க, இது வந்து ஒரு பைலோப்டு ஸ்ட்ரக்சர். அதை ஏந்து நிக்கிற ஒரு காம்பு, அதான் அந்த ஃபிலமெண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஆந்தர், இந்த ஃபிலமெண்ட், இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், we call that as the stamen. இப்போ இதே வந்துட்டு நீங்க இங்க பாக்குறீங்களா, இங்க ஒரு ஸ்டிக்மா இருக்கு, இதுதான் அந்த ஸ்டைல். இங்க வந்து அந்த ஓவரி இருக்கு. ஓகே, இதுக்கு பேர் தான் அந்த பிஸ்டல் ஆர் கார்பல். அதுதான் நம்ம சொல்றோம், இட்ஸ் கால்ட் த பிஸ்டல். ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மா தான் வந்து லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். ஸோ அந்த மதரங்க முட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மதரங்க தூள்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த போலன் கிரெயின்ஸ். அது வந்து இந்த ஸ்டிக்மா மேல வந்து விழும். அதை உள்வாங்கி சென்று கொண்டு போறது வந்து இந்த ஸ்டைலு. அடுத்து இங்கதான் அந்த நம்மளுக்கு அந்த எக் இருக்கு, போய் இது ஃபியூஸ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும் ஒரு மலர்ல, கேலிக்ஸ், கரோலா, ஸ்டேமன், பிஸ்டல் ஆர் த கார்பல். இந்த 4 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மச் பிஃபோர் த ஆக்சுவல் ஃப்ளவர் இஸ் சீன், அந்த பூக்க போது அந்த மொட்டுன்னும் போது என்ன ஆகுதுன்னா அங்க நிறைய ஹார்மோனல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் நிறைய டிஃபரன்சியேஷன் நடந்து அந்த ஃப்ளோரல் பிரைமோடியம் டெவலப் ஆகும். இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம், தட் இஸ் அந்த இதழ்கள் மாதிரி ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். அந்த மொட்டுல இருந்து தான் பூக்க போகுது. பூக்களுக்குள்ள மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அது வந்து ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். நான் சொல்லியிருக்கேன்ல, ஆண்ட்ரீஷியம் அப்படின்னும் போது இட் இஸ் த வேர்ல் ஆஃப் ஸ்டேபிள், த ஸ்டேமன்ஸ், ஐம் சாரி, இட் இஸ் த வேர்ல் ஆஃப் ஸ்டேமன். ஸோ we have this anther, the filament, இல்லையா? இது இரண்டுமே வந்து சேர்ந்தது தான் இந்த வேர்ல் ஆஃப் ஸ்டேமன். இதுதான் அந்த ஆண்ட்ரீஷியம். அப்ப அந்த கைனீஷியம் நம்ம சொல்றது எது? நம்ம சொல்ற அந்த ஸ்டிக்மா, the style. Okay, should come some more like this. Okay, so இதை சான்றது வந்து இந்த கைனீஷியம். ஓகேவா? ஸோ எது மேல்? ஆண்ட்ரீஷியம். ஃபீமேல் எது? கைனீஷியம். புரியுதுங்களாமா? எவ்ரிபடி ஆர் ஏபிள் டு ஃபாலோ? எஸ், வெரி குட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டேமன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்டேமனோட டிப்பிக்கல் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பார்ட். யூ கேன் see the long slender filament, நீளமான ஒரு கம்பி போல ஒரு இது. அடுத்து இந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேரு ஆந்தர். ஓகேவா? இந்த ப்ராக்சிமல் எண்ட் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தாலமஸ் ஆர் பெட்டல் ஆஃப் த ஃபிளவர்ல அட்டாச் ஆயிருக்கும். நீங்க வேணா இங்க பாருங்க. ஓகே, இந்த ஃப்ளவரோட அந்த பெட்டலோ இங்கேயோ இங்க அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? அதை தான் அங்க நாங்க குறிப்பிடுறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேமனோட நம்பரோ லென்த்தோ இது எல்லாமே மாறும்.
ஒரு பூக்கள்ல ஒரே மாதிரி இருக்காது, நிறைய வகையா இருக்கும். ஒரு பூல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று இருக்கலாம், சில பூக்கள்ல 10க்கு மேல இருக்கலாம். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க உங்க பயாலஜி லேப்ல இது நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. அழகா அந்த ஆன்சர் எடுத்து நம்ம டிசெக்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு டிஃப்ரெண்ட் ஃப்ளாஸ்க்கு எப்படி எப்படி ஆன்சர் இருக்கு இது எல்லாமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இதுதான் அந்த பைலோப்டு ஆன்தர், இதுதான் அந்த ஃபிலமெண்ட் ஆர் ஸ்டால்க். இது வந்து நம்மளுக்கு அந்த செக்ஷன் போட்டு காமிக்கிறது, இந்த கட் செக்ஷன். ஸோ ஒரு டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பர்ம்ல ஆன்தர் வந்து பைலோப்டு. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. பைலோப்டுனா 2 லோப் இருக்கு. அந்த ஒரு லோப்ல there will be 2 தீக்கா. இத பாருங்க, இதுதான் 2 லோபு. அந்த லோப்ல 2 தீக்கா இருக்கு. ஸோ they are ditheecus. ஸோ பைலோப்டு பாயிண்ட் நம்பர் 1 எழுதிக்கோங்க, இட் இஸ் பைலோப்டு. அடுத்த பாயிண்ட் என்னமா? டைத்தீக்கஸ். ஓகேவா? இதுக்கு நடுவில் ஒரு லாங்கிடியூடினல் இப்படி க்ரூவ் மாதிரி லென்த் வைஸ் போகும், அதுதான் இந்த தீக்காவை பிரிக்கிறது. ஓகேவா? ஸோ பைலோப்டு நேச்சர் ஆஃப் ஆன்தர் வந்து நம்ம டிரான்ஸ்வர் செக்ஷன்ல பார்த்தோம்னா அழகா தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டெட்ராகானல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகே, 1 2 3 4. ஸோ இந்த 4ம் சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்றோம்? 4 மைக்ரோஸ்போராஞ்சியா. ஸோ 4 இருக்கிறதுனால டெட்ராடுன்னு சொல்றோம். ஸோ ஒரு டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பர்ம் பைலோப்டா இருக்கும். அடுத்து அதுல 2 தீக்கா இருக்கும், அதனால அது டைத்தீக்கஸ். அதே நேரத்தில் ஒரு லாங்கிடியூடினல் க்ரூவ் அதை கட் பண்றதால நம்மளுக்கு அது 4ஆ பார்க்க முடியும். ஸோ தேர் வில் பி 4 சாக்ஸ். ஓகே, 4 சாக்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதுக்கு வந்து டெட்ராடுன்னு சொல்லுவோம். டெட்ராகிரானல் ஸ்ட்ரக்சர் மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கால்ட் டெட்ராஸ்பொராஞ்சியேட். இந்த பாயிண்ட் முக்கியம், எழுதிக்கோங்க. ஸோ பைலோப்டு, டைத்தீக்கஸ், டெட்ராஸ்பொராஞ்சியேட். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கலாம், மேம் எல்லா ஸ்பீஷீஸ்லயுமே இப்படிதான் இருக்கும். அப்படி கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஒரே மோனோதீக்கஸ் ஆன்தர் இருக்கும், லைக் மால்வேசியே ஃபேமிலியில. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் இன் கேஸ் ஆஃப் ஆர்சியோதோபியம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் தான் இருக்கும். தே வில் பி மோனோஸ்பொராஞ்சியேட். ஸோ அந்தந்த தாவரங்களுக்கு ஏற்றா போல அது மாறும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த டிரான்ஸ்வர் செக்ஷன்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தட் இஸ் இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்குல்ல, அது இன்னும் டெவலப் ஃபர்தர் தே பிகம் த போலன் சாக். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லா அந்த லாங்கிடியூடினல் அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அது நல்லா வெல் பேக் ஆகி நம்மளுக்கு போலன் கிரெயின்ஸ் அது உள்ள இருக்கும். ஆக்சுவலா 4 போலன் சாக்ஸ் இருக்கும், 4 கார்னர்ஸ் ஆஃப் த ஆன்தர்ல இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காமன் எபிடர்மிஸ் இப்படி இருக்கு. ஸோ இட் ஹஸ் காட் அ காமன் எபிடர்மிஸ். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 3 லேயர் வரும். ஸோ ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிடர்மிஸ், தென் வி ஹாவ் த எண்டோதீசியம், மிடில் லேயர், தப்பீட்டம். ஸோ எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், தென் இன்னர்மோஸ்ட் வந்து தப்பீட்டம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, when you take a what you call a cross section and then when we study, generally பாத்தீங்கன்னா இந்த pollen sac மொத்தம் 4 லேயர் இருக்கு. It has got the outer epidermis, அடுத்து endothecium, middle layer, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்பீட்டம். ஸோ இந்த முதல் 3 லேயரோட வேலை என்னன்னா ப்ரொடெக்ஷன். ஸோ மெயினா இட் இஸ் மென்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த உள்ள இருக்க அந்த ஆன்தர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்தரோட ஸ்ட்ரக்சர் தானே இது. அது உள்ள இருக்கிற அந்த மதரங்க தூள் போலன் கிரெயின்ஸ் அது வெடித்து வெளியே வர்றது போது அது வரைக்கும் அது உள்ள ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் அது வெடித்து வெளியே வர்றதுக்கும் இந்த வால்ஸ் ஆர் லேயர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. பட் இன்னர்மோஸ்ட் நீங்க இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த தப்பீட்டம். தப்பீட்டம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பொராஞ்சினஸ் டிப்ளாய்ட் செல்ஸ் இருக்கு. ஓகே, விச் ஆன் டிவிஷன் இங்க வந்து என்ன இருக்கும், இட் வில் ப்ரொடியூஸ் த MMC, that is nothing but the microspore mother cell. ஸோ இது என்ன பண்ண போகுது, இங்க இருக்கிற அந்த மெயினா அந்த டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ்க்கு அந்த நொரிஷ்மெண்ட்டை தரப்போகுது. ஸோ செல்ஸ் ஆஃப் த தப்பீட்டம்க்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம் நல்லா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கு அண்ட் நியூக்ளியஸ் பாருங்க நிறைய இருக்கு when compared with the other. ஓகே,
ஸோ இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட் தட் யூ ஷுட் நோ. ஸோ தப்பீட்டம் வந்து மெயின் நுரிஷிங் லேயர். ஓகே, இது வந்து மல்டி நியூக்ளியேட்டட். யூஸ்வலாக இது வந்து பாலிப்ளாய்ட், மற்றது மாதிரி கிடையாது. இது வந்து பாலிப்ளாய்ட். எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தப்பீட்டமோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஹையர் ஃபார்ம் ஆஃப் புக்ஸில் சொல்லுவாங்க அப்சார்ப்டிவ், செக்ரிட்ரி. அதை தவிர மெயினாக உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற அந்த நியூட்ரிட்டிவ் லேயர். இந்த பேசிக் கான்செப்ட் தெரியணுமா? ஓகேவா? ஸோ வென் ஆன்தர் வந்து எங்கே இருக்கும் பொழுது உள்ளே வந்து அது ஒரு மாஸ் ஆஃப் ஹோமோஜினஸ் ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூஸாக உள்ளே இருக்கும். தட் will occupy the center of each microsporangium. இப்போ என்ன ஆகும்? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் அந்த ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூஸ் ஆன்தர் டெவலப் ஆகும் பொழுது அது மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணும். அப்போ மியாட்டிக் டிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் விச் இஸ் டிப்ளாய்ட். இப்போ மியாட்டிக் டிவிஷன் ஆனோடனே அந்த மைக்ரோஸ்போர் டெட்ராய்டு இப்போ என்ன ஆகிடும்? ஹாப்ளாய்ட். அங்கே இருக்க அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே ஹாப்ளாய்ட். ஸோ அந்த டெட்ராய்டோட ப்ளாய்ஜி என்னது? இட் இஸ் ஹாப்ளாய்ட். ஹாப்ளாய்டா ஆயிடும். n நம்பர் ஆஃப் செல்ஸ். ஏன்னா மியாட்டிக் டிவிஷன் போது ரிடக்ஷன் டிவிஷன். இப்போ ஈச் ஆஃப் த செல் அந்த ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூஸில் தே கிவ் ரைஸ் டு தட் மைக்ரோஸ்போர் டெட்ராய்ட். ஸோ ஒரு செல்லுமே வந்து இஸ் அ பொட்டன்ஷியல் போலான் ஆர் அ மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ ஒரு செல் அதுக்குள்ளே இருக்க அந்த போலன் கிரெயின்னு சொல்கிறோம் பாருங்க, அது ஒன்று வந்து ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ இந்த மாதிரி ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூவில் இருந்து தட் இஸ் அந்த மைக்ரோஸ்போர்ஸ் அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ நீங்கள் பார்க்குற அந்த 4 இதில் வந்து அந்த டெட்ராய்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிளஸ்டர் ஆஃப் அந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ யூ கால் தெம் ஆஸ் மைக்ரோஸ்போர் டெட்ராய்ட். இப்போ என்ன ஆகும்? இப்போ அது நல்லா வளர்ந்து வரும் பொழுது அது மெச்சோர் ஆகும் பொழுது அந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து நல்லா இறுக்கி இருக்கிறது இப்போ அப்படியே ஒன்றையும் தள்ளி வரும்போது அந்த போலன் கிரெயின்ஸு வெடித்து வெளியே வரும். அந்த மதரங்கத்தூள் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி செவரல் தௌசண்ட் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஆர் போலன் கிரெயின்ஸ் வந்து டெஹிசன்ஸ்னும் போது அது வெடித்து வெளியே வர்றது. ஓகேங்களா? ஓகே, யூ ஆர் ஆல் ஏபிள் டு ஃபாலோ சோ ஃபார்? எஸ். ஸ்டோமியம் அப்படிங்கிற வேர்டா? we didn't use such word. we said only this. ஸ்டோமியம் இல்ல, ஸ்பொராஞ்சியம் டிஷ்யூ பத்தி கேக்குறீங்களா? ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு காம்பாக்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அது டிஃபரன்ஷியேட் ஆகும். தட் இஸ் அந்த செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஸ்லோயரா என்ன ஆகும்னா அது வந்து இப்போ அந்த டிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட், நான் உங்களுக்கு ஒரு அழகா ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்பொராஞ்சியம் பத்தி தான் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? தட் ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்ப பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்மளுக்கு ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் ஆன்தர் இருக்கும். அது டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ். அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ்ங்கிறது ஒரு காமன் கவரிங். அதுக்குள்ள இருக்கிற அந்த மீதி செல்லை வந்து ஆர்கிஸ்போரியல் செல்லுன்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிக்ளைனல் டிவிஷன் போகும். போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அவுட்டர் பெரைட்டல் செல், இன்னர் ஸ்பொராஞ்சினஸ் செல்லுன்னு வரும். ஓகே, இன்னர் ஸ்பொராஞ்சினஸ் செல். ஓகே, ஸோ நீங்க ஏதோ வேற என்ன கேக்குறீங்க? வாட் இஸ் ஸ்டோமியமா? யூர் ஆஸ்கிங் ஸ்டோமியம் ரிலேட்டட் டு திஸ் டாபிக் பா? சம்படி பை நேம் அனந்தகுமார். ஓகே, இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றது அந்த ஸ்பொராஞ்சியம் பத்தி சொல்றேன், அந்த ஸ்பொராஞ்சினஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு அவுட்டர் பெரைட்டல் செல்லுன்னு ஒன்று இருக்கு, இன்னர் ஸ்பொராஞ்சினஸ் செல்லுன்னு இருக்கு. இப்ப எல்லாமே அந்த பெரிக்ளைனல் டிவிஷனை அண்டர்கோ பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எபிடெர்மிஸ் அப்படின்னா இட் இஸ் 2n செல்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. எண்டோதீசியம்னா 2n. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மிடில் லேயர் வந்து 1 to 3 லேயர்ஸ் இருக்கும், அதுவும் 2n. பட் டெபிட்டம் மாத்திரம் நம்மளுக்கு பாலிப்ளாய்டு. இது எக்ஸாம்ல கேட்பாங்க, பாலிப்ளாய்டு. அப்புறம் அந்த இன்னர் ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூ இருக்குல்ல, அந்த இன்னர் ஸ்பொராஞ்சினஸ் டிஷ்யூ அதுதான் வந்துட்டு டிப்ளாய்ட் செல்ஸ். அதுதான் மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி இட் வில் ஃபார்ம் ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் தான் அன்ஈக்குவல் மைட்டாசிஸ் போய் வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல்லுன்னு ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு அதை நான் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, வில் கோ டு திஸ். இங்க பாருங்க. ஸோ இதுதான் அந்த செல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பாக்டா இருக்கிற அந்த செல்ஸ் டிசோசியேட் ஆகி டிஜெனரேட் ஆகி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா
அது டிசோசியேட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும், நாட் டீஜெனரேட், டீஹைட்ரேட் ஆகி டிசோசியேட் ஆகி அப்படியே அந்த மதரங்க தூள்கள் அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படியே அந்த வால்ஸ் எல்லாம் வெடித்து அழகா வெளியே வரும். ஓகேங்களா? இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட் தட் யூ ஷுட் நோ. ஓகே, ஸோ ஐ திங்க் யூ ஆர் ஆஸ்கிங் தட் ஸ்டோமியம் அப்படின்னா ஆக்சுவலி அந்த ஐ திங்க் லைக் திஸ் யூ ஆர் ஆஸ்கிங் த செல்ஸ் ஆஃப் த எண்டோதீசியம் opposite the partition between two pollen sacs. அதுதான் ஸ்டோமியம் சொல்லுவோம். அந்த பாயிண்ட் அதை தான் ஸ்டோமியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த எண்டோதீசியம் இருக்குல்ல, எண்டோதீசியம் லேயர், அது வந்து அந்த பார்ட்டிஷன் அந்த போலன் சாக் கிட்ட இருக்குல்ல, அது ஒரு தின் வாலா ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேரு ஸ்டோமியம். அந்த பாயிண்ட் வந்து என்னன்னா the stomium, I think this is what you are asking for. It is a point where the anther will undergo the dehiscence. Okay Anantkumar? Okay, இதுதான் நீங்க மீன் பண்றீங்க. ஒன்னு நீங்க ஸ்பொராஞ்சினஸ்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், ஸ்டோமியம் நீங்க கேட்டதுக்கு நான் அர்த்தம் கொடுத்துருக்கேன். I think this is what you wanted me to explain. அடுத்து போலன் கிரெயின். இப்ப போலன் கிரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 4 போலன்ஸ் வருது from 1 மைக்ரோஸ்போர் மதர் செல். ஓகே, ஸோ இதுக்கு பேர் பாலிஸ்போரின்னு சொல்லுவோம். பாலிஸ்போரின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க அழகாக இருக்கு அந்த போலன் கிரெயின்ஸ். ஸோ இதுதான் வந்து மேல் கெமிட்டோஃபைட். ஓகேவா? இங்க வந்து நீங்க பார்க்கலாம் ஐபிஸ்கஸ், நம்ம வீட்டில் இருக்க செம்பருத்தி பூக்கள் அதெல்லாம் பார்க்கலாம். நல்லா அந்த மஞ்சள் கலர் பவுடர் மாதிரி வரும். அது அப்படி அது கிளாஸ் லைட்ல வச்சு நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான பியூட்டிஃபுல் சைஸ், ஷேப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the pollen grains usually spherical structure, so they will be somewhere around some 25 to 50 micrometer in diameter. இதுக்கு 2 வால் இருக்கு. Okay, it has got 2 walls. Okay, it has got 2 walls. ஸோ இந்த அவுட்டர்மோஸ்ட் வால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அவுட்டர்மோஸ்ட் வாலுக்கு பேரு எக்ஸைன். ஓகே, அந்த உள்ள இருக்க அந்த வாலுக்கு வந்து இன்டைன் அப்படிங்கிற பேர். இந்த அவுட்டர்மோஸ்ட் எக்ஸைன் வால் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்ல மெனி டைம்ஸ் தேவ் ஆஸ்ட், மெனி டைம்ஸ் தேவ் ஆஸ்ட். ஸோ அந்த எக்ஸாம்ல அது என்ன விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் எக்ஸைன் வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ரெசிஸ்டண்டான ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஸ்போரோபோலோலெனின். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட டெம்பரேச்சர், எப்படிப்பட்ட ஆசிட், ஆல்கலி எல்லாத்தையும் சமாளிச்சு நிற்போம். அதனாலதான் காலகாலமா அந்த ஃபாசில்னு சொல்றோம் பாருங்க, அதுல எல்லாம் கூட நம்ம இந்த ரெமனன்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரிசர்வ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ போலன் கிரைன்ஸ் வந்து நம்ம they are well preserved as fossil because of presence of sporopololenen. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்த ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸைன் வந்து இப்படி தொடர்ச்சியா இருக்காது, இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு இருக்கும். இந்த கேப் விட்டு விட்டு இருக்க இந்த இடங்களுக்கு பேரு தான் ஜெர்ம் போர்ஸ். நீங்க கேட்கலாம் மேம் இதோட வேலை என்ன அப்படின்னு. இன்டைன் இங்க இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது வந்து அந்த எக்ஸைன். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? நம்ம பார்க்கறது வந்து என்னதுமா, அந்த எக்ஸைன். இப்போ இந்த இன்டைன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து it is made up of sporopololenen, which is supposed to be the most toughest material, hardest part in the plant tissue அப்படின்னு சொல்லலாம். பட் இதே நீங்க அந்த இன்டைன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க வச்சுக்கோங்க. ஓகே, the இன்டைன் வந்து பாத்தீங்கன்னா அனந்தகுமார் அண்டர்ஸ்டுட், வெரி நைஸ். இப்போ இதே அந்த இன்டைன் அந்த உள்ள இருக்கு இல்லையா அந்த பொருள், அது வந்து பாத்தீங்கன்னா that is quite different. அது வந்து பாத்தீங்கன்னா just one minute, somebody has asked it out. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸைன் வந்து எங்க இருந்து டிரைவ் ஆகும்னா it will be derived from the tapetum. இன்டைன் வந்து எங்க இருந்து டிரைவ் ஆயிருக்கும்னா it will be இதெல்லாம் எழுதிக்கோங்க, ஹாப்ளாய்டு வெஜிடேட்டிவ் செல்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கும், வெஜிடேட்டிவ் செல். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த what you call the இன்டைன். இன்டைன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த போலனோட ஸ்ட்ரக்சர்ல ஸ்போரோபோலோலெனின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுல வந்து இந்த what you call the
exine layer and the germ pore. Germ pore oda வேலை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா mainly வந்து they are meant for அந்த what you call அந்த pollen tube வெளிய வர்றதுக்கோசரம் அது அந்த apertures இருக்கு. அடுத்து வந்து pollen grains வந்து sometimes வந்து green கலராவும் இருக்கும் yellow கலரா இருக்கும். இப்போ yellowவா இருந்தா fatty ன்னு அர்த்தம், greenஆ இருந்தா அது starchy ன்னு அர்த்தம். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஃபேட் இப்போ இருக்கணும் அப்படின்னா அந்த ரேடியேஷன் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுவும் எல்லாம் புரியுதாமா இது வரைக்கும் எவ்ரிபடி? எஸ். ஸோ தே வில் நாட் பி டிகிரேடட் பை எனி பாக்டீரியா ஆர் எனி ஸ்ட்ரக்சர் ஆன் எர்த். அதுதான் அதோட மெயின் கான்செப்டே நம்மளுக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு அந்த இன்டைன் உள்ள இருக்கும். ஸோ இந்த இன்டைன் எக்ஸைன் இது ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து so what is the function of germ pore and why exine should be hard? ஏன்னா ரெசிஸ்டண்டா இருக்கும், அவ்வளோ ரெசிஸ்டன்ட். நம்ம ஹார்டஸ்ட் டிஷ்யூன்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் டிஷ்யூ நோன் ஆன் எர்த்ன்னு சொல்லலாம். அண்ட் அந்த போலன் டியூப் வெளியே வர்றதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் வால் ஆஃப் த போலன் கிரெயின் தான் இன்டைன். அது உள்ள என்ன இருக்கு, அது ஒரு கண்டினியூஸ் லேயர். அங்கே வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லலோஸ் அண்ட் பெக்டின். ஸோ இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் த போலன் கிரெயின்ல வந்து நம்மளுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு. ஸோ இங்கே ரெண்டு டைப் ஆஃப் செல் இருக்கு பாருங்க. ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல் பாருங்க பயங்கர பெருசா இருக்கு, abundant ஃபுட் ரிசர்வ், ஒரு irregularly shaped நியூக்ளியஸ். பட் இதே ஜெனரேட்டிவ் செல் வில் பி வெரி ஸ்மால். லிட்ரலி பார்த்தோம்னா இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் த வெஜிடேட்டிவ் செல்ல இது ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பிண்டில் ஷேப் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல போலன் கிரெயின்ஸ் ஆர் ஷெட் இன் 2 cell stage. சில பிளான்ட் ஸ்பீஷீஸ்ல மாத்திரம் they are shed in 3 cell stage. that is என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வந்து அந்த மியாட்டிக் டிவிஷன் ஆகிதான் நம்மளுக்கு அந்த 4 டெட்ராய்ட் வருது. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be 2 cell mature pollen grain. there will be formed by 1 meiosis and 1 mitosis. பட் இதே வந்து 3 cell ஸ்டேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா மால்வேசியே, குர்குபிட்டேசியே இந்த ஃபேமிலிலாம் என்ன ஆகிடும்னா அந்த ஜெனரேட்டிவ் செல் இருக்கு பாருங்க, அது திரும்பி இன்னொரு மைட்டாட்டிக் டிவிஷன் போய் 2 மேல் கெமீட்டை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ வெஜிடேட்டிவ் செல் பிளஸ் 2 மேல் கெமீட் அப்படின்னும் போது அங்கே என்ன ஆயிடுது, 3 cell ஸ்டேஜா ஆயிடுது. ஸோ சில இடங்கள்ல இட் இஸ் 60% 2 cell, 1 meiosis 1 mitosis. இதே சில இடங்கள்ல என்ன ஆகுது, லைக் மால்வேசியே, குர்குபிட்டேசியே எல்லாம் 3 cell ஸ்டேஜா ஷெட் ஆகும். ஸோ போலன் கிரெயின்ஸ் பத்தி பார்த்தோம்னா another important thing, they are made up of that pectin, cellulose, அடுத்து callose. போரான் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் growth of the pollen tube. நான் உங்களுக்கு அதை எடுக்கும்போது அங்கே திரும்பி ஹைலைட் பண்ணி சொல்றேன், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மெச்சோர் கெமிட்டோஃபைட் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து 60% அது ஷெட் ஆகும்போது 2 cell ஸ்டேஜ். பட் இதே அது வந்து மெச்சோர் மேல் கெமிட்டோஃபைட்னா 3 cell 3 நியூக்ளியஸ் 1 meiosis 2 mitosis. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? போலன் கிரெயின்ஸ்ன்னு சொன்னோம்னாலே முதல் விஷயம் எங்களுக்கெல்லாம் டக்கு ஞாபகம் வருது சிவியர் அலர்ஜி அண்ட் பிராங்கியல் அஃப்ளிக்ஷன் தான். சில பேருக்கு அந்த மதரங்க தூள் இந்த போலன் ஒத்துக்காம அவங்களுக்கு கிரானிக் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் தரும், லைக் ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீரியம், அது அழகான ஒரு கேரக்டராஸ், அது வந்து ஒரு என்ன சொல்றது, தட் ஹஸ் கம் கண்டாமினன்ட் வித் இம்போர்ட்டட் வீட், அது போலன் அலர்ஜி நிறைய பேருக்கு தருது. அதே மாதிரி மேம் போலன் அவ்வளோ ஒரு பக்கம் லைக் இட்ஸ் லைக் எட்ஜ், ஒரு பக்கம் இட் இஸ் லீடிங் டு தட் அலர்ஜி ஆஸ்துமா அப்படின்னாலும் another side it has got benefits also, like rich in nutrients. pollen tablets supplement யூஸ் பண்றாங்க, it's available in markets like syrup tablets. even they say that அந்த pollen சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் இன் ரேஸ் வந்து ஹார்சஸ் என்னால இன்க்ரீஸ் ஆகுது. சம் அத்லெட்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் போது யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி review and all they have published. So see here the pollen products. So the pollen products like in the form of tablets, syrup இதெல்லாம் மாதிரி கூட வருது. ஸோ ஒரு பக்கம் அது அலர்ஜி கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் அதோட பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் வந்து சொல்றாங்க, because it's so rich with all the nutrients. Okay, next பாருங்க, போலன் வந்து இப்போ ஷெட் ஆகுது. ஸோ வெளியே வந்தாச்சு, இப்போ அது வெடிஞ்சு அந்த மதரங்க தூள் வெளியே வந்துருச்சு. வெளியே அந்த மதரங்க தூள் வந்தோடனே இங்க பாருங்க, இதுதான் அந்த பூ
பூவோட அந்த ஸ்டிக்மான்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து அது லேண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இது வந்து லேண்ட் ஆகி அந்த ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நம்மளோட ஸ்பெர்ம் ஓவா மீட் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ளே அது ஃபர்டிலைஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இல்லைனா அந்த வயபிலிட்டி லூஸ் ஆகிடும். அதே மாதிரி தான். ஸோ எவ்வளோ நேரம் இருக்கும் அதோட வயபிலிட்டினா இது டிபெண்ட் ஆகும். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அந்த பர்டிகுலரோட அந்த ஸ்பீஷீஸ் அதோடது எல்லாமே மேட்டர்ஸ். இப்போ பாருங்கள், சீரியல்ஸ் லைக் ரைஸ், வீட், போலன் கிரெயின்ஸ் வந்து 30 நிமிஷத்தில் அந்த வயபிலிட்டி போயிடுது. இதே ரொசேசியே, லெகுமினேசியே, சொலனேசியே இதெல்லாம் மாத கணக்கில் ஒன்றுமே ஆகாமல் அப்படியே இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல, IUI பண்ணுறது வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஹியூமன்ஸில் எப்படி ஒரு ஸ்பெர்ம் பேங்க் இருக்கோ அதே போல் நம்ம போலன் கிரெயின்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு அரிய வகையான ஒரு பிளான்ட்டு அந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். அப்படின்னும் போது இந்த போலன் கிரெயின்ஸ் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். லிக்விட் நைட்ரோஜனில் -196 டிகிரி சென்டிகிரேட். இதை பாருங்கம்மா, இந்த சாப்டரை பொறுத்த மட்டும் லைன் பை லைன் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இவ்வளோ நிதானமாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வேணால் பழைய கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த வயபிலிட்டி வச்சு கொஷின் வந்திருக்கு. எந்த சீரியல்ஸோ ரொசியஸோ எதில் எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு ரீசன் அசெஷன் வந்திருக்கு. எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அந்த போலன் பேங்க்ஸ், இது எல்லாமே வந்திருக்கு கேள்வி. ஸோ இந்த ஜஸ்ட் இந்த ஒரு பேராகிராஃப்லேருந்தே நம்மளுக்கு 3-4 கேள்வி இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ போலன் பேங்க்ஸாக வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம க்ராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபீமேலோடது வந்து பார்த்தீங்கன்னா த கைனீஷியம். ஸோ த கைனீஷியம் அப்படின்னும் போது என்னது? த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். இதில் வந்து இப்போ சிங்கிள் பிஸ்டலாக இருந்தால் அது மோனோ கார்புலரி, மோர் தேன் 1 இருந்தால் அது மல்டி கார்புலரி. நீங்கள் வேணால் இந்த படத்தில் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதுதான் அந்த 1. ஸோ ஹைபிஸ்கஸ் நீங்கள் பார்க்குறீங்களே, அதில் அழகாக காமிச்சிருக்காங்க எப்படி எடுத்துகிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது இந்த மல்டி கார்புலரி. ஸோ இட் கேன் பி மோனோ ஆர் இட் கேன் பி மல்டி கார்புலரி. அதே மாதிரி நம்மளுக்கு சின்கார்பஸ் அப்புறம் அப்போ கார்பஸ் அப்படின்னு இருக்கு. இங்கே பாருங்கள், சின்கார்பஸ் அப்படின்னா ஃபியூஸ் ஆயிருக்கும், அப்போ கார்பஸ்னா ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம் அந்த பிஸ்டல். இங்கே பாருங்க, நீங்கள் பார்க்கறது வந்து இங்கே மல்டி கார்புலரி, பட் எல்லாம் ஃபியூஸ் ஆயிருக்கு, சின்கார்பஸ். இதே நீங்கள் பார்க்கறது இந்த சி மல்டி கார்புலரி, அப்போ கார்பஸ், தே ஆர் ஃப்ரீ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் படும். ஸோ ஒரு பிஸ்டலில் 3 பார்ட் இருக்கு, ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஸோ ஸ்டிக்மாவோட வேலை என்ன? இட் இஸ் த லேண்டிங் பிளாட்ஃபார்ம். எதோட லேண்டிங் பிளாட்ஃபார்ம்? அந்த மதரங்கத்தூள் ஆர் போலன் கிரெயின்ஸ் அதோட லேண்டிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவாமா, புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே, இந்த ஸ்டைல் பார்க்குறீங்களா, அது ஒரு கான்டூட் டியூப் மாதிரி, அது ஒரு ஸ்லெண்டர் பார்ட். ஓவரியும் அந்த எக் apparatusையும் மேலே ஸ்டிக்மாவையும் கனெக்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்து அந்த பேசல் பல்ஜ் பார்ட் தான் ஓவரி. ஸோ அந்த ஓவரிக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த லொக்யூல் இருக்குது, ஓவரியன் கேவிட்டி. அங்கே தான் பிளாசண்டா இருக்குது. அங்கே தான் வந்துட்டு நீங்கள் நம்ம பிளசன்டேஷன் நிறைய டைப்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். அடுத்து வந்து மார்ஜினல் பிளசன்டேஷன் இதெல்லாம் நாங்கள் படிச்சிருப்போம் இல்லையா, ரீகால் பண்ணுங்கள். அந்த பிளசண்டாலேருந்து நம்மளுக்கு என்ன பார்க்குறோம்? இந்த மெகாஸ்பொராஞ்சியா, அதுதான் அந்த ஒவ்யூல். ஸோ ஒவ்யூல் வந்து டிபெண்டாக இருக்கும். இப்போ மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா, பப்பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1. இதே பேடி, மேங்கோலாம் 1. இதே பப்பாயெல்லாம் பாருங்கள் எவ்யூ இருக்கும், நிறைய இருக்கும். வாட்டர் மெலான் பாருங்கள் நிறைய இருக்கும். ஸோ ஒவ்யூல் அதுதான் சீட்ஸ். உங்களுக்கு அடுத்தடுத்து எடுக்கும்போது எடுப்பா புரியும். ஸோ மெகாஸ்பொராஞ்சியா ஆர் த ஒவ்யூல். இந்த பேசிக் புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த எக் apparatus உள்ள இருக்க அந்த ஒவ்யூல். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த மெகாஸ்பொராஞ்சியம் ஆர் ஒவ்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் அந்த பிளசண்டான்னு வச்சுக்கோங்க. நான் இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மார்ஜினல் பிளசன்டேஷன் இப்படி படிக்கிறோம் இல்லையா. ஸோ த ஒவ்யூல் வந்து இஸ் அ ஸ்மால், அது வந்து ஒரு ஃபியூனிக்கல் மாதிரி இங்கே அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு பேரு தான் அந்த ஃபியூனிக்கல். ஸோ தட் இஸ் அட்டாச் டு த பிளசண்டா. ஓகேவா? த பாடி ஆஃப் த ஒவ்யூல் அந்த வித் ஃபியூனிக்கல் ஒரு ரீஜனோட ஃபியூஸ் ஆகும்ல, அதுக்கு பேர் தான் ஹைலம். ஓகேவா? அடுத்து வந்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைலம் வந்து ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஃபியூனிக்கல் அண்ட் ஓவியூல் இருக்கும். ஸோ இந்த ஓவியூலை சுற்றி நம்மளுக்கு 2 ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். நம்மளுக்கு எப்படி ஸ்கின் இருக்கு அதே மாதிரி தான் இன்டிகுமெண்ட்னு சொல்லுவோம், ஸ்கின்னுக்கு இன்னொரு பேர். அதே மாதிரி 2 ப்ரொடெக்டிவ் என்விலப் இருக்கு, அதுக்கு பேர் இன்டிகுமெண்ட் லேயர். ஓகே, வி ஹாவ் அவுட்டர் இன்டிகுமெண்ட் லேயர் அண்ட் இன்னர் இன்டிகுமெண்ட் லேயர். இந்த மாதிரி அதை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டிகுமெண்ட் லேயர் அப்படியே சர்க்கிள் அப் ஆயிருக்கும்,
அதுல ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் பேரு மைக்ரோபைல். மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட் லேயருக்கு பேரு சாலசா. இங்க பாருங்க. ஸோ இந்த இன்டிகுமெண்ட் லேயர் அப்படியே இப்படி ஃபுல்லா கவர் ஆயிட்டு வரும். அதுல முனையில ஒரு பார்ட் வந்து ஒரு போர்ஷன்ல கவர் ஆகாம இப்படி இருக்கும். இந்த கவர் ஆகாம அந்த போர் லைக் ஓப்பனிங்க்கு பேரு மைக்ரோபைல். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அதுக்கு பேரு சலசா அப்படிங்கிற பேர். ஓகேவா? able to follow? Yes. next வந்து பாத்தீங்கன்னா enclosed within the integument of the அந்த integumentக்கும் உள்ள ஒரு mass of cell இருக்கு. அதுக்கு பேரு நியூசெலஸ். அதுல நிறைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. மெயினா அதுக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, அந்த எம்ப்ரியோ சாக், அந்த ஃபீமேல் கெமிட்டோஃபைட் இருக்கு. ஸோ இந்த ஒவியூல் தான் அந்த சிங்கிள் அந்த எம்ப்ரியோ சாக் நம்ம சொல்றது, அதுதான் அந்த ரிடக்ஷன் டிவிஷன் போய் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டை நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, we have the nucellus, அதுதான் ஃபுல்லா அந்த nourishment for this embryo sac தரப்போகுது. ஸோ இதுதான் அந்த டிவிஷன் அண்டர்கோ பண்ணிட்டு நம்மளுக்கு அதுல இருந்தா அந்த ஃபீமேல் கெமிட்டோஃபைட் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மெகாஸ்போரோஜெனிசிஸ்? அங்க மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் மாதிரி இங்க மெகாஸ்போரோஜெனிசிஸ். ஸோ ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெகாஸ்போருக்கு பேர் தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ். எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? ஃப்ரம் த மெகாஸ்போர் மதர் செல். ஓகேவா? ஸோ ஓவியூல்ஸ்ல வந்து நமக்கு ஒரு சிங்கிள் மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோபைலார் எண்ட்லயே இருக்கும். ஓகே, அண்ட் பர்டிகுலர்லி தட் இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மைக்ரோபைலார் எண்ட்லயும் இருக்கும், சலசெல் எண்டு கிட்ட இருக்கும். பட் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோபைலார் கிட்ட இருக்கிறது மாத்திரம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் மீதி வந்து டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்க பாருங்க, மெகாஸ்போர் தான் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஃபீமேல் கெமிட்டோஃபைட். ஓகேவா? இங்க என்ன டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் மீ டெல் யூ. okay, so it will be formed. So haploid megaspores in the ovule. எங்க இருந்து வருது? It is coming from the diploid megaspore mother cell. ஓகேவா? ஸோ ஸ்டிக்மா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த போலன் கிரெயின்ஸை ரிசெப்டிவா எடுத்துக்க போகுது. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் லைக் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு நோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஆல் தட் லேயர்ஸ், மைக்ரோபைல், சலாசா. சலாசா வந்து சீட் ஆஃப் மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு இல்லையா, அது மொத்தம் 4 செல்லா இருக்கும். தட் இஸ் கால் த மெகாஸ்போர் டெட்ராடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மெகாஸ்போர் மதர் செல் இட் வில் கீப் அண்டர்கோயிங் டிவிஷன் ஸ்போரோயிக். ஓகே, அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஹாப்ளாய்ட் 4 மெகாஸ்போர்ஸ் வரும். அதுல அந்த சலாசல் கிட்ட இருக்கிறது வந்து ஃபங்க்ஷனல் ஆகும், மீதி 3 டீஜெனரேட் ஆயிடும். ஸோ அந்த ஒன்று மாத்திரம் என்ன ஆகும்? அதுதான் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் அ லார்ஜ் செல். ஸோ யூ கேன் சி த சிங்கிள் மெகாஸ்போர் மதர் செல் இந்த மைக்ரோபைலார் எண்ட் ஆஃப் த நியூசெலஸ். ஸோ அதுதான் வந்து லார்ஜ் செல். ஓகே, அதில் தான் டென்ஸ் சைட்டோபிளாசம் அது இருக்கும் அண்ட் தட் வில் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன் அண்ட் இட் வில் ஃபார்ம் த 4 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். இதுதான் அந்த பேசிக் ஐடியா தட் யூ ஷுட் நோ. ஓகே, எனி டவுட்ஸ்? Clear? All of you clear? Okay, so the functional megaspore, இதான் the functional megaspore. அது வந்து பாத்தீங்கன்னா it will undergo 3 mitosis. It will undergo 3 mitosis to form a embryo sac. Embryo sac. Okay, so that is why it is called monosporic polygonum type. இது எக்ஸாம்ல கேட்பாங்கம்மா. ஸோ 3 மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணும். அதுல மைக்ரோபைலார் எண்டு கிட்ட இருக்கிறது ஒண்டி இருக்கும், மீதி டுவர்ட்ஸ் சலசல் எண்டு என்ன ஆயிடும்? எல்லாமே டீஜெனரேட் ஆயிடும். இந்த பேசிக் புரிஞ்சா போதும். ஓகே, கிளியர், வெரி நைஸ், தேங்க்யூ ஃபார் தட் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெகாஸ்போர்ஸ் வந்து 1 ஃபங்க்ஷனலாக இருக்கும், மீதி 3 டீஜெனரேட் ஆயிடும். அந்த 1 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் female gametophyte embryo sac develop ஆகும். So that is why it is called. So the formation of the embryo sac from one single megaspore பேர் தான் monosporic. ஒரே ஒரு ஸ்போர் monosporic. ஏன்னா மீதி 3 degenerated monosporic polygonum type அப்படின்னு சொல்லுவோம். So 80% of the angiospermல இப்படி தான் இருக்கும்.
So what will be the plogy of nucellus? Microspore megacell, functional megaspore, female. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா diploid. All will be diploid except this which will be haploid. Okay. ஏன்னா அது எல்லாமே will undergo that division இல்லையா? So இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு embryo sac. So இதுல வந்து என்ன ஆகும்? First ஸ்லோவா அந்த division வந்து ஸ்டார்ட் ஆகும். So இதை வந்து first observe பண்ணவர் பேர் வந்து Strasburger. Okay. இதை பாருங்க இப்படி தான் டிவைட் ஆகும். So first there will be 2 cell, 2 will become 4, then we will have 8 cells. Now what will happen? அந்த realignment. So 8 nucleate stageக்கு வரும். So இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be 3 antipodal cells which is at the chelazal end. Micropyle end கிட்ட நம்ம கிட்ட 2 synergid and 1 egg cell இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 polar nuclei இருக்கும். பட் அதை ஒன்னா ஒரே செல்லா சொல்லுவோம் சென்ட்ரல். So எத்தனை செல் இருக்கு? 3 cell. Then we are having here, how many cells are here? We are having, here we are having 3 and 1. So totally it is 7 cell. So இது மொத்தமா ஒரே செல்ல எடுத்துப்போம் சென்ட்ரல் செல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நியூக்ளியஸா பார்த்தோம்னா 1 2 3 1 2 1 2 3. So 6 plus 7 8. So it is 7 cell 8 nucleate stage. எனக்கு புரியல மேம். இங்க பாருங்க 3 antipodal செல்லா. So 3 nucleus. இந்த பக்கம் நான் நியூக்ளியஸ் எழுதுறேன், இந்த பக்கம் செல் எழுதுறேன். இதை ஒரு செல்லா எடுத்துப்போம் சென்ட்ரல் செல். பட் ஆனா எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு? 2 இருக்கு. இங்க 3 செல்லு. எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு? 3 இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை செல்லு? 3 plus 3 6 7. 7 செல். எத்தனை நியூக்ளியஸ்? 3 6 7 8. ஸோ 8 நியூக்ளியஸ். ஸோ 7 செல் 8 நியூக்ளியஸ் ஸ்டேஜ். இது எக்ஸாம்ல டெஃபினட்டா கேட்குற கேள்வி. அடுத்து நீங்க பாக்குற இந்த ஃபிலிஃபார்ம் apparatusன்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதோட மெயின் ரோல் வந்து என்னன்னா டு கைடு. இது வந்து கைட் பண்ணும் அந்த போலன் டியூப் உள்ள வர்றதுக்கு. அந்த சினர்ஜிட்ல லேட்டரல் ஹூக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஃபிலிஃபார்ம் apparatus. அதோட மெயின் ஒர்க் வந்து டு கைடு த போலன் டியூப். அதை தவிர அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், கைடிங் த போலன் டியூப், ஷாக் அப்சார்பரா ஆக்ட் பண்ணும் டியூரிங் த பெனிட்ரேஷன் ஆஃப் போலன் டியூப். அதெல்லாம் இந்த ஃபிலிஃபார்ம் apparatusோட வேலை. ஸோ இங்கே வந்து எம்ப்ரியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மைட்டாட்டிக்ஸ்க்காக நிறைய டிவைட் ஆகி ஃபர்ஸ்ட் 2 நியூக்ளியே 2 அப்போது ஆப்போசிட்டா. ஸோ 2 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக். இங்கே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க 2, அடுத்து 4, அடுத்து 4 நியூக்ளியேட் எம்ப்ரியோ சாக், அடுத்து 8 நியூக்ளியேட். புரியுதுங்களா? ஸோ அடுத்து 8 நியூக்ளியேட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் அந்த டிப்பிக்கல் ஃபீமேல் கெமிட்டோஃபைட் ஒரு எம்ப்ரியோ சாக். ஸோ அதில் 6 வந்து தேல் பி சரௌண்டட் பை செல் வால். மீதி அந்த ரிமைனிங் 2 இருக்குல்ல போலார் நியூக்ளியே, அது வந்து பார்த்தீங்கன்னா அது மொத்தமாகவே சேர்ந்து ஒரு லார்ஜ் சென்ட்ரல் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இட் இஸ் 7 செல் 8 நியூக்ளியேட் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ த கேரக்டரிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செல்ஸ் வித் இன் த எம்ப்ரியோ சாக். ஸோ செல்ஸ் வந்து அந்த மைக்ரோபைலார் எண்டில் எக் apparatusன்னு சொல்கிறோம். ஸோ 2 synergid 1 egg cell. ஸோ அந்த சினர்ஜிட்ல தான் அந்த திக்கனிங் தான் ஃபிலிஃபார்ம் apparatus. அதோட வேலை என்ன? கைடிங் த போலன் டியூப். இதை தவிர ஷாக் அப்சார்பர், நியூட்ரியன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, நியூட்ரியன் அப்சார்ப்ஷனுக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன், அது எல்லாத்துக்குமே வேலை பார்க்கும். 3 செல்ஸ் செலசல் போல் கிட்ட இருக்கும், சீட் ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். அங்கே வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கு. ஸோ நடுவில் இருக்கிறது தான் அந்த போலார் நியூக்ளியே. ஸோ டோட்டலாக 8 நியூக்ளியேட் 7 செல். இது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குற கேள்வி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலினேஷன் ப்ராசஸ் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பூவோட உங்களுக்கு அந்த கான்செப்ட் சொன்னது. ஸோ இதான் வந்து ஃபீமேல் அந்த சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த கேலிக்ஸு கரோலா, வாட் வி ஆர் சீயிங் ஹியர். ஓகே, தட் பிஸ்டல். அதுக்கு அடுத்து இங்கே வந்து மேலோட அந்த ஸ்டேமன். ஸோ அங்கே பாருங்கள் மைக்ரோஸ்போர் மதர் செல். அது வந்து இந்த மியாட்டிக் டிவிஷன் 4 டெட்ராட் போலன் கிரெயின்ஸ். அடுத்து தட்டில் அண்டர்கோ மைட்டாசிஸ், ஜெனரேட்டிவ் செல், வெஜிடேட்டிவ் செல். அந்த வெஜிடேட்டிவ் செல் தான் வந்துட்டு அந்த வெஜிடேட்டிவ் செல் தான் நூரிஷ்மெண்ட் தரும். ஜெனரேட்டிவ் செல் தான் இட் வில் அண்டர்கோ டிவிஷன் 2 மேல் கெமீட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் அந்த போலன் டியூப் எப்படி அழகாக டெவலப் ஆகுது பாருங்கள். அதுதான் வந்து இந்த போலன்ஸ் வந்து இங்கே இந்த ஸ்டிக்மா மேலே வந்து இங்கே லேண்ட் ஆகும். அந்த போலன் டியூப் தான் இப்போ வளர்ந்து உள்ளே போய் அந்த ஓவியூல போய் ஃபியூஸ் பண்ணும். இங்கே வந்து பாருங்கள் இதான் அந்த ஓவரி, மேக்ரோஸ்போர் ஓவியூல். ஸோ இங்கே வந்து 4 செல்ஸாக இருக்கா, அதில் 1 மாத்திரம் ஃபங்க்ஷனல் ஆகும், மீதி எல்லாமே டீஜென்ரேட் ஆகிடும். அந்த 1 தான் 2 நியூக்ளியஸ் 4 நியூக்ளியஸ் 8 நியூக்ளியஸ் ஸ்டேஜாக வந்து it will form the 7 cell 8 nucleate stage. அதில் தான் வந்து இந்த போலன் டியூப் இப்படி போய் ஃபியூஸ் ஆகி
ஸோ இது அந்த மேலே வந்து அந்த மதரங்க தூளில் போலன் கிரெயின்ஸ் வருது பாருங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் டு த ஸ்டிக்மா தான் அந்த பாலினேஷன் ப்ராசஸ். ஸோ அடுத்து என்ன நடக்குது, இது வந்து ஃபியூஸ் ஆகிட்டோன்னே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, நெக்ஸ்ட் வந்து அந்த எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் இருக்கும், அதுலேருந்து விதைகள் வரும், விதைகள்லேருந்து திரும்பி புது மரங்கள் முளைக்கும். இப்படி தான் நம்மளுக்கு வந்து பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன் எல்லாமே நடக்குது. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலினேஷன் ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரிங் பிளான்ஸில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கெமீட்ஸ் எல்லாமே நான் மொட்டைல். ஸோ அப்போ ஃபர்டிலைசேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன நடக்கும், ஆண் பெண் 2 கெமீட்டுமே நகர முடியாது. ஸோ எப்படி அது நடக்கும், அப்போ தான் பாலினேஷன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணோட விந்து வந்து அது நகர்ந்து பெண்ணோட அந்த கருமுட்டையோட போய் சேரும். பட் இங்கே வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன நடக்கணும்னா அதுக்கு தான் பாலினேஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ் டு த ஸ்டிக்மா ஆஃப் த பிஸ்டல், இதுக்கு தான் பாலினேஷன். ஸோ நிறைய பாலினேஷன் டைப்ஸ் இருக்குது. எப்படியெல்லாம் பாலினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் மூலமாக இருக்கலாம், ஓகே, ஆரித்னோஃபிலி சொல்லுவோம். அடுத்து வந்து இன்செக்ட்ஸ் மூலமாக இருக்கலாம் இல்லையா, ரொம்ப காமன் விண்டு, வாட்டர் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது, நம்ம அடுத்தடுத்து படிப்போம். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் வந்து போலன், அந்த பாலினேஷன் 3ஆக பிரிப்போம், கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன். அந்த செல்ஃப் பாலினேஷனில் ஆட்டோகேமி, கைட்னோகேமின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வச்சு சொல்கிறேன், இப்போ பாருங்கள். ஸோ அப்போ ஆட்டோகேமி அப்படின்னும் போது என்ன, சேம் ஃப்ளவர், இட் இஸ் அச்சீவ் வித்தின் த சேம் ஃப்ளவர். அங்கே என்ன நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர். ஸோ ஆட்டோகேமி அப்படின்னும் போது எங்கே என்ன நடக்குது, அந்த ஒரே பூல அங்கே இருக்கிற அந்த போலன் கிரெயின்ஸே அந்த ஸ்டிக்மாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்குனால தான் அதுக்கு பேர் ஆட்டோகேமி. புரியுதுங்களா? ஸோ நார்மல் ஃப்ளாரில் வந்து இதில் என்ன நடக்கும், ஆந்தர் ஸ்டிக்மா ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இது ரொம்ப ரேர், எப்போ அது ஓப்பன் ஆகி எப்போ இது நடக்கும். ஸோ அந்த சிங்க்ரனைசேஷன் கரெக்டாக நடக்கணும். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் அந்த மெச்சூர் ஆகணும், ஒரே நேரத்தில் வந்து இந்த போலன் கிரெயின் அதில் போய் ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அந்த தே ஷுட் லை ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர், ஸோ செல்ஃப் பாலினேஷன் கேன் அக்கர். இது எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஒன் ஃப்ளார், இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, லைக் வாயிலா, ஆக்சாலிஸ், காமனில்லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்மோகேமஸ் ஃப்ளார்ஸ். ஸோ 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சாஸ்மோகிளாமஸ், ஒன்று வந்து கிளைஸ்டோகேமஸ். சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர் எப்படின்னா மற்ற பூக்கள் மாதிரி தான். எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து ஆந்தர், ஸ்டிக்மா எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். கிளைஸ்டோகிராமஸ் ஃப்ளவர்ஸில் மொட்டுக்கள் ஓப்பனே ஆகாது, எப்பயுமே க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸில் எப்படி இருக்கும், ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா தேல் பி க்ளோஸ் டுகெதர். ஸோ அங்கே வந்து டெஹிஸ் ஆகும்போது என்னாகும், அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படியே அந்த ஸ்டிக்மாவில் வந்துடும். பட் கிளைஸ்டோகேமஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோகேமஸ் மாதிரி தான், பட் தேல் பி நோ சான்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். அதுதான். ஸோ கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைஸ்டோகேமஸ் பூக்கள் அது திறக்கலை, அந்த மொட்டே திறக்கலை. ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கண்டிப்பாக இந்த இவ்வளோ சீட்ஸாக எனக்கு அப்படியே அதே மாதிரி வரும், அப்படியே ரெப்ளிகா எனக்கு அப்படியே இருக்க போகுது, அதில் ஒரு பெரிய மாற்றம் எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸில் எதுவுமே தெரியாது. பட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, நம்மளுக்கு இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் நாளடைவில் போக போக என்ன ஆகிடும், அந்த ஸ்பீஷீஸோட அந்த இதுவே வந்து அந்த ப்ரீடிங் இது வந்து குறையாக வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பேர் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். அதோட அந்த என்ன சொல்றது, அந்த விகர் அது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். கைட்னோகேமின்னும் போது என்னன்னா, போலன் கிரெயின்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளவர், பட் சேம் பிளான்ட். ஒன்று ஒரே பூலையே டிரான்ஸ்ஃபர் ஆகும், இன்னொன்று வேறு வேறு மலர்கள் ஒரே செடியில் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட இது கிராஸ் பாலினேஷன் மாதிரி தான், பட் ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்கும். பட் இங்கே ஜீனோகேமியில் என்ன நடக்கும்னா, ஒரு பூல இருந்து ஒரு போலன் கிரெயின் ஆஃப் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பாலினேஷன் ஏஜென்ட் அங்கே தேவைப்படுது. அதுதான் கொண்டு போய் அது வந்து ஒரு இன்செக்டாக இருக்கலாம், இல்லை காற்று மூலமாக இருக்கலாம், இல்லை தண்ணி மூலமாக இருக்கலாம், இல்லை பேர்ட்ஸ் மூலமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட் சொல்லிட்டே போகலாம். ஸோ அதுக்கு பேர் ஜீனோகேமின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோகேமி, கைட்னோகேமி, ஜீனோகேமி. ஆட்டோகேமிக்கிலேயே உங்களுக்கு சாஸ்மோகேமஸ் அண்ட் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருந்தேன். புரியுதுங்களா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? Shall we wind up the session? Session is clear. So next part இதில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எப்படி அந்த போலன் டியூப் வருது, ஃபர்டிலைஸ் ஆகும், எப்படி வந்து எம்ப்ரியோஜெனி நடக்குது, இது எல்லாமே. ஸோ பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன், எம்ப்ரியோஜெனி பார்ட் 2ல உங்களுக்கு நான் சொல்லி தருவேன்.
Clear? Okay, students, you're all able to follow? Yes? Okay. So I'll just wind up the session. Thank you, students. Okay. Okay. So thank you. I hope the session was interactive. Examination point of view, romba mukkiyam. Yes, if you all like this, right? It's interesting. Next class, part 2 we will do. Okay. Thank you.